ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு வளர்ச்சித்துறையிலேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 5th 8th 10th 12th ITI டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இது முழுக்க நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸிஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேர்காணலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 58,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 26 ஜூலை 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 26ஆம் தேதிக்குள்ளே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டமெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தானெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ யாராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே மேலே டாப்பில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை இந்த இடத்துல மறக்காமல் ஒட்டிக்கோங்க. அது இந்த இடத்துல ஒட்டி தான் ஆகணும். கீழே என்னென்னலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய பெயர், முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். 4வது உங்களுடைய பாலினம், ஆணா பெண்ணா திருநங்கையா என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 5வது பிறந்த நாள் மற்றும் வயது, அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ஏஜ் லிமிட், ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி, உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய மதம் மற்றும் ஜாதி, நீங்கள் எந்த ரிலீஜியனை சார்ந்தவங்க, அதே மாதிரி எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தொடர்பு முகவரி, இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். டோர் நம்பர், பின்கோட், டோர் நம்பர், ஏரியா நேம், ஸ்ட்ரீட் நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நிரந்தர முகவரிக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 அட்ரஸ், அதாவது தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இங்கேயும் மென்ஷன் பண்ணுங்கள், இதே இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ் அப்படின்னா என்ன அட்ரஸோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், டைப் ரைட்டிங் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணால் அது எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை பிற தகவல் அப்படிங்கிறத போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுடைய மின் அஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 4 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கூட வச்சு அனுப்பணும். நிழல் படத்துடன் கூடிய அலறி சான்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்வி சான்று வைக்கணும், சாதி சான்று வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அல்லது வாக்காளர் அட்டை இல்லை ஆதார் அட்டை ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நீங்கள் வச்சு அனுப்பணும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையில் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க.
என்னென்ன வேலை வாய்ப்புகள், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது போட்டி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஆதி திராவிடர் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர், அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மற்றும் முன்னுரிமை அற்றோர்னு சொல்லியிருக்காங்க. மிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், அதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700 58,100 ரூபாய். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு நீங்கள் இவ்வளோ சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவாளர், இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 5th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700 58,100 வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கும் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தோட்டத்து துப்புரவாளர்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் 5th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,100 12,500 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள் நேரிலோ அல்லது அஞ்சலிலோ, ஓகேங்களா, ஒன்று போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். சரி, என்னென்னலாம் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளவர்கள் கடவுச்சீட்டு அளவு நிழல் படம் அவங்களுடைய அது வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முகவரி, பிறந்த நாள், மதம், இனம், கல்வி தகுதி, முன்னுரிமை கோருவருக்கு அதுக்கான சான்று, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய விவரங்களுடன் தேவையான சான்றிதழ்களை அதில் சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் வச்சு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை 26 ஜூலை 2024 5:30 மணிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்கம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 600008 அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஒன்று நேராக கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் அதிலே கொடுத்துருக்கோம், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். மறக்காமல் எதாக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.